أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் அவன் விதியாக்கிய கடமைகளில் ஒரு பெரும் முக்கியமான கடமையாகிய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்ட ஒரு நல்ல பாக்கியத்தோடு நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயல்களுக்குமான சிறப்புகளை இன்ன செயல்களை செய்தால் இப்படிப்பட்ட பரிசு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று பல்வேறு சிறப்புகளை பல அமல்களுக்கு பல செயல்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ஜை முறையாக முழுமையாக செய்துவிட்டால் அதற்குரிய பலன் சொர்க்கம் என்றும், இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் முறையாக அதை பேணி பாதுகாத்து செய்கின்ற ஹஜ் உடையவர்களுக்கு நாடு திரும்புகிற போது பிறந்த குழந்தை போல
திரும்பிச் செல்கிறார் என்ற சிறப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் தொடராக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா வழங்கியிருக்கிறான். இந்த வாய்ப்பை பெற்றுவிட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் அவரவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல இருக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா திருமறை குர்ஆனுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பாக எந்த ஒரு வணக்கத்தையும் கடமையாக்கிற போது அது யாராருக்கு கடமை, அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்றினால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு முறையான பரிசுகள் தரப்படும், அந்த கடமைகளை செய்யாமல் இருப்பதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது என்பது போன்ற எதிரும் புதிருமான எல்லா விஷயங்களையும் திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா விளக்கி சொல்லியிருக்கிறார். அதுபோன்று அதற்கு விளக்க உரையாக வாழ்ந்து வழிகாட்டிய நம்ம தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயத்தை எந்த வணக்க வழிபாடுகள் எடுத்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டிய எல்லா முறைகளையும் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பிச் செல்ல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தலையாய கடமையாக நம்முடைய முறையான வணக்க வழிபாடுகளாக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய அம்சம், அல்லாஹ் தன்னை இந்த உலகத்திற்கு அறியப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹ் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் என்ன விரும்புகிறான், அவனை எப்படி அணுக வேண்டும், அணுகினால் சொர்க்கம் கிடைக்கும், இல்லை என்றால் நரகம் என்பன போன்ற செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்வதற்காக அவன் எடுத்துக்கொண்ட வழிமுறை, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்போது இந்த உலகிற்கு வந்தார்களோ அன்றிலிருந்து நமது நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அவன் எடுத்துக்கொண்ட நடைமுறை, அவன் வேதத்தை சட்டதிட்டங்களை இறக்கி அதை போதித்து தெரியப்படுத்துகிற நடைமுறையைத்தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வே தன்னை பற்றி சொல்வதற்காகத்தான் வேதத்தை வஹி இறக்கியிருக்கிறான். வஹியை அல்லாஹு தஆலா இறக்கியது மூலமாகத்தான் அல்லாஹ் தன்னை பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த வஹிக்கு பேர் தான் ஒவ்வொரு காலத்திலையும் வேதமாக வந்தது. எந்தெந்த காலத்திலெல்லாம் எந்த மொழி பேசினார்களோ அத்தனை மொழியிலும் வேதம் வந்திருக்கிறது. கடைசியாக அல்லாஹ் வேதத்தை எங்கே இறக்கினானோ அந்த மக்காவிலே நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை சார்ந்த மக்களும் அரபி மொழி பேசியதால் அரபியில் அல்லாஹ் வேதத்தை இறக்கிறான். ஆக எல்லா மொழியும் எல்லா மொழியிலையும் வேதத்தை இறக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே தான் வேதத்தை படித்து உணராமல் யாரும் அல்லாஹை புரிந்து கொள்ள முடியாது. நான் எல்லா கூட்டங்களையும் இப்போ போகிற இடங்களெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது குர்ஆன் இருக்கு பாருங்க, அந்த குர்ஆன் எல்லா இடங்களையும் ஒரு நினைவுபடுத்து, உங்களுக்கும் அந்த சிந்தனை ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். உலகத்தில் யாரும் எந்த ஒரு புஸ்தகத்தையும் பத்திரிகையை அர்த்தம் தெரியாமல் யாரை படிப்பாங்களா? அர்த்தம் தெரியாமல் ஒரு பத்திரிகை எடுத்து அதை படிப்பாங்களா? அல்ல ஒரு புக்கை படிப்பாங்களா? ஆனால் ஒரே ஒரு புக்கை படிக்கிறாங்க. எது? குர்ஆன். நமக்கு எல்லாரும் தெரியும். நான் கூட பள்ளியாசலில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு ஆள் தர்ஜுமா எடுத்து தமிழ் தர்ஜுமா எடுத்து படித்தார். அப்போ ஒன்று அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும், உனக்கு எந்த ஒரு கேட்டேன். நான் கேரளாண்டார். தமிழ் படிக்கிறீங்களா? இல்லை, தமிழ் எனக்கு தெரியும். அப்போ தமிழை படிச்சு நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு தமிழ் பேச தெரியும், தமிழ்நாட்டுக்காரன்னு நினைக்கிறோம், அப்படி தானே? அப்போ அரபிய ஒரு ஆள் குர்ஆனை படிக்கிறார் இருந்தால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு தெரியல. குர்ஆன் படிக்கிற யார்கிட்ட போய் என்னங்க குர்ஆன் படிச்சிங்களா, என்னங்க அதில் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கேட்குற ஆளை திரும்பி பார்ப்போம், என்ன இருக்குதா? குர்ஆன் தப்பா இருக்குது. ஆனால் குர்ஆனில் என்ன இருக்குது அவனு கேட்டால் சொல்ல தெரியாது. அதுக்கு என்ன காரணம் அடிக்கடி சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு ஆனாவனா சொல்லிக் கொடுப்போம். நான் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, அம்மா இப்போ சொல்கிறாங்களோ, நம்முடைய காலத்தில் ஆனா அணில்னா, ஆவன்னா ஆணி, ஈனா இலை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி ஏ எடுத்தா ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொல்லி கொடுத்தான். ஆப்பிளை காட்டினா. அப்போ இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஏன்னு சொல்லும்போது ஆப்பிள் படிச்சுக்கலாம் போல் இருக்குன்னு. எங்கேயாவது அலிஃபுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா? அல்லாஹ் பா அப்படி சொல்லிருக்காங்களா? இல்லை. அலிஃப் சரா அலிஃப் ஆரம்பிக்குமா, அலிஃப் சரா அலிஃப் சரி அலிஃபே சி ஊ, அவ்வளோதான், என்னன்னே தெரியாது. அது என்ன பெரிய வேடிக்கைன்னு சொன்னால், எந்த மொழியில் ஒரு மொழி தமிழ் வச்சுக்கலாம், தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கட்டா பிட்டா நுட்டான்னு சொல்லி கொடுப்பானா? இதெல்லாம் சொல்லிப்பாங்களா? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டான்? அப்படி வார்த்தை தமிழில் இல்லை.
ஆனால் நம்ம அரபியில் படிக்கிறோம். கல்லா, கல்லாவது இருக்கு, நல்லா, மில்லா, முல்லா, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் இன்னி, பின்னி, தின்னி, கின்னி, மின்னி, இல்லை என்னது, ஒன்றுமே இல்லை, அப்படி வார்த்தையே இல்லை. கின்னின்னு அரபியில் வார்த்தையே இல்லைங்க. ஆனால் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறோம். பூனக்கும், பானக்கும், பீனக்கும், கூனக்கும், கானக்கும், மீனக்கும், என்னது இது, ஒன்றும் கிடையாது. அப்போ ஆறாவது படிக்கும்போதே இங்கிலீஷை படித்தா என்ன இருக்குது, பொருள் இருக்குது. அதில் படிக்கிறதுக்கு பாருங்க, பெரிய டிவிலாம் காட்டுறான். இதில் பிள்ளைகளை சேர்க்கறது வரிசையில் நிற்கிறாங்க. யார் சின்ன 3 வருஷம் ஆச்சு, அந்த பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு 1000, 5000, 10,000 கூட சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இங்கிலீஷ் படித்து கொடுக்குறது இவ்வளோ பெரிய ஆர்வம், முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அர்த்தம் இருக்குன்னு தெரியுது. மதரசாவில் மட்டும் ஓதி கொடுக்கறதுக்கு யாருமே பொறுப்பாக கொண்டு விடுற வேலையே கிடையாது. மாசாக்குற பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு ஊரில் நடக்கிற விஷயம். 7 to 8 மாதம் டைம் வச்சா எது வரைக்கும் வருங்க தெரியுங்களா உங்களுக்கு? பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். எது வரைக்கும் வருங்க? 8 மணி வரைக்கும் வருங்க, வந்துட்டே இருக்கும். இவருக்கும் போக சொல்ல முடியாது, கரெக்டாக வாட சொல்ல முடியாது. நான் வரமாட்டேன்னு போயிடுங்க. பாப்பாருக்கு அக்கறை இல்லை, பிள்ளைய பத்தமா. ஏன்னா இது ஏன்னா குரானை பற்றி கவலை இல்லை. பாருங்க, நம்ம குரான்ங்கிறது சுபஹானல்லாஹ், அடிக்கடி நான் சொல்லுவேன், உலகத்திலேயே பேரே படிக்க வேண்டிய புஸ்தகம் உள்ள ஒரே ஒரு நூல் எது மட்டும்தான்? குரான் தான். குரான் அர்த்தம் படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல். சுபஹானல்லாஹ். ஏன்னா குரானை படித்தா தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். அப்போ எதை படித்தால் மனிதன் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையில் சொர்க்கம் போக முடியுமோ அந்த குரானை மட்டும் என்ன செய்யல, பொருள் வந்து படிக்கல. இதெல்லாம் யூதன் செய்த சதித்திட்டம். முஸ்லீம்களாக வாழ்வதாக இருந்தால் எதை படிக்கணும்? குரானத்தை படிக்கணும். அதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஏன்னா குரானத்தை அல்ல இறக்கி தரமே சொல்லி காட்டு. இன்னைக்கு பாருங்க, நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து அல்ல எங்க இருக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? துரும்பில் இருக்கிறான் சொல்லுவாங்க. தூணில் வைக்கிறான், துரும்பில் வைக்கிறான். இன்னும் சொல்ல எங்கும் நிறைந்து வாழ்கிறான். இப்படி என்ன நாகரிக பாட்டு படிக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கும் அல்லா அல்லான்னு பாட்டு படிக்கிறார். அப்ப இது என்ன கொள்கை? இது எங்கிருந்து படிச்சாங்க என்ன யாருக்கும் தெரியல. எங்கிருந்து படிச்ச கொள்கை தெரியுங்களா? இந்து மதத்திலிருந்து கொள்கை. நீங்க பாருங்க, உலகத்தை இந்து மக்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஒரு மனுஷன் பார்க்கும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? வணக்கம். வணக்கம் நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. மனுஷன் வணங்குறான், மனுஷன் மிருகத்தை வணங்குறான், மனுஷன் கல்லை வணங்குறான், எலியை வணங்குறான், பூனையை வணங்குறான், குதிரையை வணங்குறான், கழுதை எல்லாத்தையும் வணங்குறான். அப்ப அவனுடைய சித்தாந்தம் என்னன்னா, கடவுள் எங்கும் இருக்கிறான். அப்ப யாரையெல்லாம் கடவுள் நினைக்கிறோம் அவன்லாம் யாரு தான்? கடவுள் தாங்கிறது இது அவனுடைய கொள்கை. இது இந்த புரிந்தும் புரியாம எங்கேயும் வந்து சேர்ந்துருச்சு, முஸ்லீம்கள் வந்துருச்சு. அப்ப என்ன காரணம்? இவ்வளவு என்ன காரணம்? புரியல. அதனால நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க படுக்கும்போது தர்ஜுமா வச்சிருக்கா, மொழிபெயர்ப்பு வச்சிருக்கீங்களா, நைட்ல போய் இன்ஷா அல்லாஹ் படிச்சு பாருங்க. 42வது அத்தியாயத்தில் 52வது வசனம். நான் பெரும்பாலும் எங்க போனேன் சொல்லிடுறேன். 42ல் 52 அந்த அர்த்தம் சொல்லிடுறேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நபியே நான் உலகத்தில் நபி என்று ஒரு ஆக்குவதற்கு அவருக்கு வகி அறிவிச்சு தான் நம்ம ஆக்குவோம். இந்த தொடரில் நம்முடைய அதிகாரத்தோடு வகி அறிவித்துக் கொண்டிருந்தோம். அப்படி உமக்கு நாம் அறிவிக்கும் போது மாக்கும் தத்ரி மல் கிதாப், உனக்கு வேதம் என்றால் என்ன என்று நீ தெரியாமல் இருந்தாங்கிறான். அப்ப நபிக்கு குரான் அல்ல இறக்கி, அந்த இறக்க நபிக்கு என்ன சொல்றான்? என்ன தெரியல உங்களுக்கு? வேதம் என்றால் என்ன என்று தெரியலங்கிறான். எந்த வேதத்தை சொல்றான்? எது சொல்றான்? முன்னாள் வேதம். ஏன்னா எல்லா காலத்திலும் வேதம் இருக்கிற, வேதத்தை படிக்காத ஒருத்தர் யாராக முடியாது, அல்லாஹ் நம்ம ஆக முடியாது. அப்ப அதுக்காக அல்லாஹ் என்ன சொல்ற, நபி பார்த்து நீங்க உங்களுக்கு 40 வயசு இருந்தீங்க, இந்த 40 என்ன செய்யலீங்க? வேதத்தை படிக்கல. வலல் ஈமான், உனக்கு ஈமான் என்றாலும் என்ன என்று தெரியாமலே இருக்கிறீர்கள். பாருங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ் கடைசி நபியா தேர்வு செய்கிறானோ அந்த நபி, அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை உடன் புரிந்து கொள்ள முடியும், சொர்க்கம் அடைய முடியும். அவருடைய மார்க்கத்தை விடுத்து விட்டு வேற அடிப்படை செய்தால் என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நபியை தேர்வு செய்ய நபி வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுவரை உங்களுக்கு என்ன தெரியல? கிதாப் என்றால் என்ன என்று தெரியவில்லை, ஈமான் என்றால் என்ன என்று தெரியலங்கிறான். பாருங்க, ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துச்சு. எங்க வச்சு வந்துச்சு? நீங்க எங்கெல்லாம் கேள்விப்பட்டு போய் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களோ? ஹிரா கோயில வஹி வந்துச்சு. வஹி வந்தா அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தி வருது. அல்லாஹ் ஒரு நபியாக ஆக்க போறான்.
அந்த வகி வருதுன்னு தெரிஞ்ச ரசூல் என்ன செய்யிருப்பாங்க? ஒரு ஆளுக்கு ஒரு பதவி வந்தா என்ன செய்வோம்? சந்தோஷப்பட்டாங்களா? என்ன செய்தாங்க? பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க? வகின்னு தெரியல, வந்த ஒரு ஜிப்ரீல்னு தெரியல, அல்லாஹ் ஒரு தன்னை நபியாக்க போறான்னு புரியல. அது ஏன் புரியல? அது படிக்கல. அப்ப இந்த விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? வரக்க நௌஃபல் சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா? அப்ப வேதம் வந்த ஒரு நபிக்கு அது வேதம்னு தெரியல. யாருக்கு வேதம் என்று வேதம் வரலையோ அவர் சொல்றாரு, இது என்ன உங்களுக்கு வந்து அவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு, நீங்க நபியாக போறீங்க, இந்த விஷயத்தை மக்களுக்கு வந்து சொல்லும் போது மக்கள்லாம் உங்களை நாட்டை விட்டு வெளியாக்குவாங்க, இப்படி தாவல்லாம் சொல்றாரு. அவருக்கு ஏன் தெரிஞ்சிச்சு? வேதம் படிச்சிட்டார். அப்ப வேதங்களை ஒவ்வொரு காலத்திலும் படிக்கக்கூடியவன் தான் எதை விளங்குவான்? அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சொர்க்கத்தை, நரகத்தெல்லாம் புரிய முடியும். அப்ப வேதத்தை படிக்காத ஒரு ஆளு ஈமானை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப குர்ஆன் இந்த வசனம் ஏன் சொல்றேன்டா, ஒரு காலத்துல நாமெல்லாம் கடந்த காலங்களில் குர்ஆனை எதுக்காக பயன்படுத்தணும்னா மூத்தானவங்களுக்கு ஓதுறதுக்காக வேண்டி, மூத்தானவங்களுக்காக நன்மையை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதுவும் வசதியாக குர்ஆனை 30 ரூபா பிரித்து கத்தம் பட்டின்னு வச்சிருப்பாங்க. இதுக்கு தான் பயன்படுத்திட்டு தான். ஆனால் குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது அல்லாஹ் அப்படி சொல்லிருக்காங்கன்னு யாரும் சிந்திச்சு பார்த்ததே இல்லை. அதுவும் குறிப்பா மூத்தாக்களுக்கு நீ ஸ்பெஷலாக ஓதக்கூடிய அத்தியாயம் எது? சூரத் யாசின். அதில் அல்லாஹ் அல்லம்னா ஷாரவா எம்பகையில் இன்னும் இல்லா திக்ரு குர்ஆன் முபிங்கிறான். நபிக்கு பாட்டு நம்ம படிச்சு கொடுத்ததே இல்லை. ஒரு நபியா இருக்கிறதுக்கு பாட்டு தேவையும் இல்லை. மாறாக அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் குர்ஆன் பகிரங்கமா தெளிவான ஒரு படிக்க வேண்டிய புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறோம். எதற்காக என்றால் எழுந்திர மன்கான ஹையன், உயிரோடு வாழக்கூடிய எச்சரிப்பதற்காக. எந்த குர்ஆன மரணமானக்கு அதிகமா அத்தியாயத்தை ஓதுறோமோ அதனால என்ன சொல்றான்? உயிரோடு வாழக்கூடிய மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை தந்திருக்காங்கிறான். பாருங்க, நம்ம என்னடா புரியாதனால உண்மையில் நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து ஏமாந்து போய் நம்மளது குர்ஆன் முறை, குர்ஆனுடைய பாடங்கள் எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு ஆளக்கூடியவங்க வேற மதத்தை இருப்பதனால நமக்கு சில இஸ்லாமிய பாடங்கள் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அதனால மற்ற கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பாடங்களுக்கும் இஸ்லாமிய சம்பந்தம் இல்லாம ஒரு காலம் வளர்ந்ததுனால இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய உணர்வு கிடைக்கல. அதனால நாம் இந்த ஹஜ் என்ற இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த ஹஜ்ஜினுடைய முறையான பலன், இதை முறையான செய்யக்கூடிய பலன் என்ன? நாம் ஊருக்கு போகும்போது எந்த வகையான குற்றம் இல்லாமல் பிறந்த குழந்தையை போல போன சொன்னாங்க. அப்போ அவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு ஹஜ் கடமையை நாம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த கடமையை நிறைவேற்றி விட்ட பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், திருமறை குர்ஆன் சிறப்பாக தான் சொன்ன, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிடுவான். ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கிற இந்த ஹஜ் கடமைகளை நிறைவு செய்து விட்டால் முடிச்சிட்டீங்க. ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஹக்கும் அஷத்த திக்ரா. நம்ம ஹஜ் கடை முடிச்சிட்டோம். நம்ம பேர் ஹாஜ், இன்னைக்கு அன்மா அல்ஹாஜ் விட 2 டபுள் ஹாஜ் வச்சிருக்காங்க. அல்ல சேர்த்தா என்ன 2 ஹாஜியா? அவன் கூட 3-4 செய்த என்ன பேரு? அல் ஹாஜின் போட என்னமா அர்த்தம் தெரியாதுனால அல்ஹாஜி ஹாஜின் 2 தான். அல்ஹாஜ்னா அரபில் அலிஃப்லாம் சேர்த்து வச்சுக்க, அலிஃப்லாம் சேர்த்துட்டா குறிப்பா இவர் ஹஜ் இருக்காரு, அது அவ்வளவுதான். அப்ப என்ன நம்ம தெரியாம அப்படி வச்சுருக்கிறோம். ஆனா இந்த ஹஜ்ஜை செய்து விட்ட பிறகு ஹஜ்ஜை முடித்தோடு என்ன சொல்ல சொல்றான்? ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுக்கு நிறைவு செய்தீங்கன்னா ஃபதுகுருல்லாஹா, அல்லாஹ்வை நீங்க எடுத்துக்கொண்டிருங்கள். எதுபோல் நினைக்கணும்? கதிக்ரிக்கும் ஆபாக்கும், உங்களுடைய பெற்றோர்களை நினைப்பதை போல. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மளை பெற்று வளர்த்த ஆதித்தர்கள், அது முக்கியமான என்ன செய்வோம்? வாப்புக்காக ஹஜ் செய்கிறோம், வாப்புக்காக உம்ரா செய்கிறோம், உம்மாக்காக ஹஜ் செய்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஹஜ்ஜில் செய்வாங்க, ஒரு உம்ராவில் 10 உம்ரா செய்யணும், அங்கேயும் போயிட்டு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்து காட்டாத ஒன்று. அவங்க அப்படி செய்ய அப்படி ஏன்னா ரசூலுல்லாஹ் செய்து என்னன்னு சொன்னா, ஒரு உம்ரா செய்து ஒரு தடவை ஒரு ஆள் செய்யறாங்க ஹஜ்ஜில் சொல்றாரு, லப்பைக்கு ஹஜ்ஜத்தன் சுப்ருமாங்கிறார். சுப்ருமாங்கிற ஆளுக்கு நான் ஹஜ் செய்கிறேன் நாங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவர் பேர் தெரியும், நீ அவருக்கு ஹஜ் செய்கிறேன், நீ உனக்கு ஹஜ் இருக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரே ஹஜ் 2 செய்யறாரு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அப்போ நீ ஏற்கனவே செய்திருந்தா தாப்பா இதை செய்யணுங்கிறாங்க. இன்னொரு ஆள் ஹஜ் செய்த நீ செய்தாகணும். அப்போ ஹஜ்ஜோ உம்ராவோ ஒரு தடவை வந்து அது என்னது, ஒரு தடவை செய்திடும், அவ்வளோதான். இங்கே திடீர்னு போய் நான் ஆயிஷா பள்ளிக்கு போகிறேன், அங்கே போய் என்ன செய்து வரேன், இதெல்லாம் கிடையாது. அப்படின்னு ரசூலுல்லாஹ் செய்யிருப்பாங்க. ஏன் நம்ம ஈஸியாக வந்துட்டோம் ஃப்ளைட்டில், அவங்க வர்றது பெரிய கஷ்டம். அவங்க எங்கே மதீனாவுக்கு வர்றதுக்கு நம்ம உழவு அங்கே லேட் ஆகும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க ஒரே சஃபரில் பல உம்ரா சேர்ந்து யார் செய்திருப்பா? ரசூலுல்லாஹ் செய்திருப்பாங்க.
அப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் யாரும் செய்யலை. அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் நாம் ஹஜ்ஜின்னு ஆசைப்படுறோம், பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஆசைப்படுகிறோம். அப்போ நம்ம பெற்றோர் நினைச்சு பார்க்குறோம். முக்கியமானங்களை யாரை நினைப்போம்? மூத்தான அப்பால் ஹயாத்தான ஊரில் இருக்கிறாங்க சொன்னால் அவங்களும் நினைச்சு பார்ப்போம். அப்போ அவங்களுக்காக துவா, அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட நல்ல வேண்டுதல் செய்கிறோம். இப்போ அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் ஆசைப்படுறோம். அப்போ எப்படி ஹஜ்ஜுடைய காலத்தில் நம்ம அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் போவோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் உன்னை சரணடைந்து விட்டேன், முன்பக்கம் வந்து விட்டேன், உன்னிடத்தில் தான் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீ தான் பெரியவன், உன்னை தவிர யாருமே கடவுள் கிடையாது, உனக்கு எந்த இணைதுணை இல்லை என்று இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற நாம் இப்படி அல்லாஹ்வை இங்கு நினைப்பது போல அதை மறந்துடக்கூடாது. இந்த நினைக்கக்கூடிய நாம் இந்த நிலையை விட்டுவிட்டு ஊருக்கு போய்விட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். திக்ருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பு கொடுத்துருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருக்குரிய சிறப்பு சுருக்கமாக சொன்னாங்க. அல்லாஹ்வை நினைத்து வாழ்பவருக்கும் அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, மூத்தானவருக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் வித்தியாசம் உண்டாங்க. அப்போ ஒருத்தன் உலகத்தில் மனிதனாக வாழும்போது நடைப்பிணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவன் யாருண்டாங்க? அல்லாஹ்வை நினைக்காதவன். அப்ப இறை நினைவோடு வாழாதவன் யாரு? செத்த பிணண்டான். அவன் மனிதன் தோற்றத்தில் இருந்தாலும் அவன் உருவல மனிதனாக இருந்தாலும் அவன் மனிதன் இல்லை, செத்த பிணமாகத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மனித உயிருள்ள மனிதனாக, அல்லாஹுவால் மதிக்கப்படுகிற மனிதனாக, அந்த மதிப்பு கிடைத்தவனுக்கு சொர்க்கம் போற மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னா அவன் இருக்கிற இறை நினைவு இருக்கணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள் சொல்ற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மாதிரி ஒரு சிறப்பு எதுக்குமே சொல்லலை. சஹாபாக்களை கேட்குறாங்க, நீங்கள் வெள்ளியும் தங்கத்தையும் உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப உயர்வதற்கு நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா சொல்லி தரட்டுமா என்று கேட்டு சொன்னாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுப்பதை விடவும், தங்க வெள்ளி அதான் தேடுறோம். அப்போ தங்க வெள்ளி அல்லாஹ்வால் கொடுப்பார்கள், அதை விடவும் நீங்கள் மற்ற மற்ற வணக்கங்கள் செய்வதை விடவும் சொல்லி வணக்கத்தில் கடைசியா சிறப்பான மிகப்பெரிய தியாகம் எது? ஜிஹாத். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய எதிரிகளோடு போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிற சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. அந்த ஜிஹாதை விடவும் மிகப்பெரிய சிறப்பு ஒரு சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியம், இல்லை ஜிஹாதை விட மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமல் இருக்கிறது என்னது? அவரோடு எதிர்பார்த்து சொல்லுவாங்க, திக்ருல்லாஹ். சுருக்கமாக சொன்னாங்க, இறை நினைவுண்டாங்க. ஏண்டா எந்த அமலை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் பலன் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யணும். அந்த நினைவு இல்லாமல் செய்யப்படுகிற எந்த செயலுக்கும் அல்லாஹ் கிடைக்காது, பலன் கிடைக்காது. அதனால குர்ஆன் ஹதீஸை நம்ம படித்து பார்த்தா ஏராளமான சிறப்புகள் திக்ருக்கு சொல்லப்பட்டிருக்கு. திக்ருக்கு பாருங்க, இதை நாம் அனுபவிச்சு பார்க்கணும். திக்ர் என்பது ஜிஹாதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமானவன் சொல்றது என்ன காரணம்? நம்ம ஓவரால் நீங்கள் நாளைக்கு அனுபவிச்சு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று 100 தடவை சொல்லிட்டா அவனை விட ஒரு சிறந்த அமலை செய்தவன் யாரும் இல்லைனா. அதை விட ஒரு அதிகமாக செய்து விட்டால் அவன் அதை விட ரொம்ப அதிகமாக செய்யிட்டான்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் உட்கார்ந்து எண்ண ஆரம்பிச்சு வைங்க, எல்லா வகையான எண்ணங்கள் வரும். இருக்கக்கூடாது, செய்தான் வேலைன்னு சொல்லி வெளியே கொண்டு போவான். ஆனால் வெளியே போன பிறகு அஸ்ஸலாமு சலாம் சொன்னா போதும், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நேரம்? 2 டீ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிவாசலையும் சுபூது விட்டு வெளியே உட்காந்து 2 டீ குடிக்கிறது. இன்னொரு சிலவர் 2 சிகரெட் ஒரே சிகரெட் பொத்தி அடிக்கிறது. அடித்து ஒரு 1/2 மணி நேரம் ஃபசாத் பண்ணி இருக்கிற அவெல்லாம் தொலைச்சிட்டு போயிடுறது. அது நடக்கு சர்வசாதாரண பார்க்குறோம். ஆனால் பாருங்க, எவ்வளோ எளிமையாக அமைச்சிருக்க பாருங்க. லேஸ் வார்த்தை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ். என்ன இதுக்கு என்ன சிறப்பு சொன்னாங்க? அதை விட மிக சிறந்த ஒரு சிறப்பு இல்லைன்னாங்க. அந்த அளவுக்கு பெரிய அமலை செய்துட்டான். அதை விட அவனுக்கு கூடுதல் கிடைக்கின்றா, அதை விட அதிகம் சொல்லணுட்டாங்க. அது மாதிரி காலையிலையும் மாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை சொல்லிக்கிறாங்க. யாரெல்லாம் நான் செய்த தவறுக்கு அவனது பாவமன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடத்திலே நான் எல்லா குறையும் சொல்லி அதுக்கு நிவர்த்தியாக வேண்டியது வந்து சேர்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி 300 தடவை 100 தடவை சொல்றாங்க காலையும் மாலையும். கணக்கு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் சொல்லிடலாம். உட்காந்து சொல்லி பாருங்க, தெரியும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஞாபகமாக உட்காந்து சுபு தொழுது இங்கேருந்து பள்ளிவாசல் கூட கூட்டத்தில் அடிச்சு நெருக்கி போயிடுவாங்க. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கண்டா எழுச்சி நிற்கிற அந்த கூட்டத்தில் போக முடியாது, எழுச்சி முடியே நின்றுட்டு இருக்கிறது. பாருங்க, ஷைத்தான் வேலையை பாருங்க. அங்கே என்னமோ இங்கே வந்து போற ஜியாது போகிற மாதிரி நினச்சிக்கிறது, அவசரமாக வெளியே வரும், எதுக்கு வந்தானே தெரியாது. அப்போ இந்த ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது ஷைத்தை விட மாட்டேங்கிறான் பாருங்க. அப்போ இது ஒரு பெரிய ஜிஹாத். யார் சண்டைக்கெல்லாம் போயிடுவான், என்ன இஸ்லாத்தை பற்றி குறை பேசுன நீ விடுவானா ஒன்ன அப்படிலாம் போவான். அப்படியே உட்காந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 10 ரூபா சொல்லுப்பா, அதுதானே முடியல.
பார்த்தீங்களா, ஜிஹாத் திக்ர் என்பது எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வை நினைத்து செய்கிற போது அதுக்கு உரிய பலன் கிடைக்கும். அதனால ரசூல் என்ன செய்ய சிறப்பு, ரொம்ப பெரிய சிறப்புடாங்க. அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஹஜ் கடமையை நிறைவு செய்து விட்டால் அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நினைப்பதை போல நினைத்துக் கொள்ளுங்கள், அல்ல அதை விட கடுமையாக நினைக்க வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா, இந்த நினைவு இல்லாவிட்டால், அல்லாஹ்வை நினைப்பு இல்லாவிட்டால் இந்த மக்களுடைய படித்தரத்தில் சொல்றான். மனிதர்கள் அல்லாஹ் தான் படைச்சான், நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு நமக்கு நல்லா தெரியும். நான் பெத்த உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நீ எதுக்கு என்ன ஏன் எங்க போற என்ன தெரியாது நம்ம சொல்றோம் பாருங்க. அது மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். இந்த மனிதர்களாகி எப்படி இருக்கிறாங்க சொன்னா, நாசி இந்த மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, உலகத்திலேயே எங்களுக்கு தந்திரு என்று கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல சுகமா வாழணும், பெரிய பாக்கியம் கிடைக்கணும் என்று கேட்கக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படி கேட்டா அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க குர்ஆன்ல, இப்படி கேட்டுட்டா ஒரு மனுஷன் அல்லாஹ் துன்யாவே வேணும் கேட்கறான் வச்சுக்கோங்க, நல்ல லாபம் கிடைக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா சில திக்ரு 100 தடவை 180 தடவை ஓதுவாங்க, 75 ஓதுவாங்க. மெதுவாக இப்போ இன்னும் பக்கத்தில் விசாரிச்சா யாருங்க சொல்லி கொடுத்தா, இதை ஓதிக்கிட்டே இருந்தா நல்ல லாபம் கிடைக்குமா, அதை கவனமாக ஓதுறது. அப்போ ஏதாவது லாபம் கிடைக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கண்டா மட சொன்னாலும் யாரும் கவனிக்கிறது கிடையாது. 75 தடவை 100 தடவை கவனமாக ஓதுறது. அப்ப இந்த மாதிரி உலக விஷயத்துக்காக வேண்டி முயற்சி செய்யறது, சில திக்கர்களை சில துவாக்களை எல்லாம் இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கடன் தொல்லை சிலவர் குறிப்பாக நம்ம எத்தனையோ பயன் பண்ணிருக்கிறோம், இந்த கடன் தொல்லைக்கான துவா சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்து முடிச்சோன்னே கொஞ்சம் உட்கார்ந்து அதை எழுதி தந்துட்டு போயிருங்களேன், ஏன்னா அந்த தொல்லை வரக்கூடாது. மனசு என்ன லாபம், உலகத்தில் என்ன லாபம் வரக்கூடாது, என்ன சும்மா சொல்ல அனுபவிச்சு நேற்று கூட சொல்லிட்டு அதை எழுதி தந்துட்டு போயிருங்க கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் எழுதி மறந்துட்டேன், பொதுவாக நிறைய எழுதி கொடுத்துருக்காரு, எழுதி கொடுத்த துவாக்கள் அதிகம் தான். இது கடன் தொல்லை வரக்கூடாது, அது உண்மைதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யான்னு கேட்டா, பள்ளியாசுக்கு சஹாபி உட்காரு, அபூ மாதர் பாஹிர் சஹாபி உட்கார்ந்துருக்காரு. வந்தா தொழுகை நேரம் இல்லை, அந்த நேரம் பள்ளியாசு உட்கார்ந்துருக்காரு. நம்ம கேட்போம், என்ன வழி தூர மாதிரி தெரியுது, நம்ம கேட்போம் பாருங்க, ஆளுக்கு எங்கே போறோம், என்ன நேரத்தை போகிற வழி தூரம் எங்கேயும் போகிற மாதிரி தெரியுது கேட்போம். அது மாதிரி ரசூல் என்ன போகிற நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவனை அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ரொம்ப கடுமையான கடன் தொல்லை ஆகி போச்சு, கடன் தொல்லை நம்ம நெருக்கடி ஆகி போச்சு, அதை மனது தாங்க முடியல, பெரிய தொல்லையாக இருக்குது, அதனால பள்ளிக்கு வந்துட்டேன். நாங்கள் நம்ம கடன் தொல்லையான பள்ளிக்கு போக மாட்டாங்க. அதுக்கு முந்தி பள்ளிக்கு போனவங்க 2 வகை. சில பேர் பாருங்க, வசதி இல்லாட்டாலும் பள்ளிக்கு போகிறது இல்லை, வசதி இல்லாமல் பள்ளிக்கு போவாங்க, வசதி வந்தாலும் பள்ளிக்கு வர்றதில்லை. என்னென்ன எனக்கு வியாபாரம் பண்ணிட்டுல, யார் தந்து உனக்கு, அது வரைக்கும் நான் கண் கூட பார்த்து சொல்கிறேன். நல்ல வியாபாரம் இல்லாத பள்ளிக்கு கடந்து ரொம்ப துவா செய்தவங்கலாம் பள்ளிக்கு ஆளை காண போய் கேட்டா வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன், ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ வியாபாரம் ஆரம்பிச்சா கூட பள்ளிக்கு வரக்கூடாதான். மனுஷன் பாருங்க இந்த மாதிரி உள்ள சிந்தனை இருந்துக்கிறாங்க. அப்போ உடனே ரசூல சொன்னாங்க, இந்த பாரு கடன் தொல்லை கஷ்டம்னு பள்ளியில் வந்து உட்கார்ந்துருக்கிறிய, நீ உனக்கு கடன் தொல்லை போகணும் என்னென்னு கேட்டியா, நான் சொல்லித்தரேன் சொல்லுனாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்க துவாவில் சஹாபாக்களுக்கு அளப்பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த விஷயங்கள் உடனே என்ன செய்வாங்க, செயல்படுத்துவாங்க. அதில் முன்மை சஹாபாக்கள் சிறந்த அம்சங்கள் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதரோட சொல்லிட்டு செய்வாங்க, உடனே செயல்படுத்துவாங்க. அப்போ ரசூல் சொன்னாங்க, நீ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹர் ரிஜால்னு ஓதுபாடாங்க. என்ன அர்த்தம், இறைவா உன்னிடத்தில் நான் கவலை கஷ்டத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இயலாமை கஞ்சத்தனம் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மிகுந்த கடனாய் அதனால் மக்கள் என்னை அடக்கி தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லுண்டாங்க. அவர் கடந்து மட்டும் சொல்லி கொடுக்குற, இயலாமை கோழைத்தனம் வரக்கூடாங்கிறாங்க. பள்ளியில் உட்கார்ந்து என்ன வந்துடும், கோழைத்தனம் வந்துடும். அப்படி இருக்காத, நீ கடன் பட்டுட்டேன்னு சொன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் யோசி, அந்த கடன் கொடுக்குறது என்ன செய்யணும் முயற்சி பண்ணு என்று அதையும் சொல்லிக் கொடுத்து, ஆனாலும் எந்த முயற்சி யார் செய்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறது யாரு, அல்லாஹ் தான். அதனால் இந்த மாதிரி தொல்லை ஒரு கஷ்டம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கட்டாங்க. அவர் சொல்ல பிறகு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிக் கொடுத்தாங்க, அதை நான் சொன்னேன், அல்லாஹ் என்னுடைய கடன் தொல்லையெல்லாம் நீக்கிட்டான். இந்த துவாவை சொல்லிக் கொடுத்து இந்த விஷயம் சொன்ன உடனே அதிகமான பேர் வாங்குவாங்க. நல்லதான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த துவா, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த துவா. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நம்ம ஆர்வப்படுற விஷயங்களை வேறு விஷயங்களை ஆர்வப்படுறது பாருங்க. ஒரு நபித்தோழர் வர்றாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. வந்து எப்படி கேட்குறாங்க, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்க்க எவ்வளோ அழுத்தமாக கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். என்ன சொல்லுவாங்க, தாயும் தந்தை. அப்போ தாய் தந்தை தான் ஒரு மனிதருக்கு உயர்ந்த, எல்லாம் மற்ற பேர்லாம் எங்கேயும் எதையும் வாங்கிடலாம், ஆனால் தாய் தந்தை மட்டும் யாரும் எங்கேயும் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது.
அப்போ உயர்ந்த ஒரு சிறந்த மதிப்பு அவங்களுக்கு தான். அல்லாஹ்வுக்கு அடுத்து குர்ஆனில் சொல்லக்கூடிய பெரிய சிறப்பு யாருக்கு தான்? பெற்றோருக்கு தான். பெற்றோர் செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ் கடமைகளை அல்லாஹ் மிக உயர்வாக சொல்கிறான். தன்னுடைய வணக்கத்தோடு அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். அது மாதிரி பெரிய பாவம்னு சொல்லும்போது அல்லாஹ் இணை வைக்கிற பார்த்து அடுத்த சொல்லி காட்டுவான், தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் கொடுக்குற கொடுமைன்னு சொல்லி காட்டுவான். அப்போ இந்த மாதிரி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையும் ரொம்ப உயர்த்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எது சொன்னது டக்குனு மறந்து போச்சு. என்ன சொல்ல, தாய் அர்ப்பணம் ஆகட்டும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று கையை கட்டி கொண்ட பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓருக்கு முன்னால் சிறிது மூலமானிக்கு என்னன்னு சொல்லிடுங்களேன்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு துவாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக விஷயம் தெரிஞ்சதுக்காக எதை சொல்லி ஆரம்பிக்க பாருங்க, என்னுடைய தாய் வந்து அர்ப்பணமாகட்டும். அவன் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பாடத்தை படிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரசூல் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிபி. யா அல்லாஹ், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமாக்கி வைத்திருக்கிறாயோ அதே போன்று என்னுக்கும் என்னுடைய பாவத்தை தூரமாக்கி வைப்பாயாக. ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த துஆக்குள்ள அர்த்தத்தை பார்த்தீங்கண்டா, தொழுகைகளை கற்றுக் கொடுத்தது. தொழுகைக்கு ஒரு பேரை அரபியில் சலாத்தினாலே ஒரு அர்த்தம் என்னதான்? பிரார்த்தனை. சலாத்துங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரி அகராதி பொருள் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் தான். ஏன்னா தொழுகையில் அந்த சூறாக்களை தவிர மற்ற அதிகம் என்னதான் இருக்குது? துவாக்கள் தான். நமக்கு தெரியல. அது தெரியாதனால என்ன செய்யலாம், நம்ம ஊரில் எல்லா ஆலிம்சாங்களும் துவா வருது, மக்கள் ஆமின்னு சொல்லி காணாது தான். ஏன்னா தொழுகையில் துவா இருக்குன்னு மக்களுக்கு தெரியல. அருமையான துவாக்களை சொல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிபி. கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையே எவ்வளவு தூரத்தை நீ ஆக்கி வைத்திருக்கிறா அதே போல எனக்கு பாவத்துக்கு தூரமாக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். கிழக்கு மேற்கு எவ்வளவு பெரிய தூரம். அப்போ அந்த அளவுக்கு எனக்கும் பாவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் துவா கேட்டான்னு சொன்னால் அந்த பாவங்கிற கொடுமை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். பாவத்தில் ஏற்படும் விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அல்லாஹ் நக்கிமின் ஹத்தாயக்கமா இனக்க சௌபுல் அபியுது மின தனஸ். யா அல்லாஹ், வெண்மையான புடவையை அழுக்கில் தூய்மைப்படுத்தப்படுவதைப் போல என்னுடைய பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துவாயாக. அல்லாஹ் மக்சிலி மின் ஹதாயாய பில் மாய் வஸ்தல்ஜ் வல் பர். யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை நீ கழுகி விடுவாய். எதை கொண்டுலாம்? ஐஸ் கட்டி, பனி கட்டி, தண்ணீரை வைத்து கழுவிடுவாயாக. பாருங்க எவ்வளவு அழகான துவாக்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துவாக்களை திக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு தந்துன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டதுனால நான் கொடுக்காம கொடுத்துருங்க. அல்ல யார் வந்து உலகத்தில் நல்ல வாய்ப்பசையோடு வாழ ஆசைப்படுறாங்களோ, உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு உலகத்தில் நான் கொடுத்துருவோங்கிற. அல்ல நீ நம்ம பார்ப்போம், சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவன் நான் சின்ன பிள்ளைன்னு பார்ப்பேன், அல்லான்னு சொல்கிறான், 5 நாள் ஒழுங்காக தொழுகிறான், இவனை அப்போ பார்த்தா அப்படியே இன்னைக்கு இருக்கான், எந்த முன்னேற்றம் இல்லை. இப்படி சில பேர் அப்போ என்னென்னா வணக்கு வழிபாடில் வந்து ஈடுபட்டான்டா அவன் பெரிய வசதி வாய்ப்போடு வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஹதீஸ் படித்து பாருங்க. உலகத்தில் வந்து அல்லாஹ்வை நினைத்ததுனால அல்லாஹ் வணங்கினா இல்லை அழித்ததுனால சொல்லலை. உலகத்தை அல்லாஹ் விரும்ப கூட விரும்பாம கொடுப்பான். உலகத்தில் பாக்கியங்கள் என்பது வசதி வாய்ப்பு என்பது அல்லாஹ் விரும்பியவர்கள் கிடைக்கும், விரும்பாமல் கிடைக்கும். ஃபிரௌன் யார்? அவன் மிகப்பெரிய அக்கிரமக்காரன். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை மாதிரி யாரும் சொல்லல. என்ன சொன்னா, ஆனால் ரப்புக்கும் ஆளான நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கடவுள்னா, உயர்ந்த ஒரு கடவுள் உலகத்தில் நான் தாங்கிறான். அப்போ இந்த மாதிரி பேசிய ஒருத்தர் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருந்தான். அப்போ அல்லாஹ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் உலகத்தை கேட்டாலும் உலகத்தில் வசதியை வாழ சொன்னாலும் கொடுத்துருவேன். வமாலஹுஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக். ஆனால் மறுமையில் அவனுக்கு எந்த பாக்கியம் கிடையாது. அப்போ ஹஜ்ஜுங்கிற கடமை, புனிதமான ஒரு கடமையை நிறைவேற்றிட்டு நோக்கம் நமக்கு என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வணக்கமாக்கிய வணக்கங்களில் 50 வணக்கம் ஒன்றை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். இந்த 50 கடமை அல்லாஹ் நிறைவேற்றின வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வை நான் இங்கிருந்து எப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்துக் கொண்டிருந்தேனோ அதே போல இந்த கடமையை முடித்துவிட்டு நான் சென்று விட்டாலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு கோணங்கள் நான் யார் நினைச்சு வாழ்வேன்? அல்லாஹ் நினைத்து வாழ்வேன் என்று வாழணும். அப்படி வாழக்கூடியவங்க தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஹஜ்ஜுடைய பலனை பெற்றவர்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த மாதிரி மக்கள் இல்லாமல் உலகத்துடைய லாபத்தை கருதி உலகத்தில் ஒரு மரியாதை கருதி செய்வார்களானால், அல்லது இந்த வணக்கத்தை முடித்துவிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய திக்ரை அல்லாஹ்வுடைய நினைவில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவளுக்கு மறுமையில் எந்த வகையான பாக்கியம் இல்லை. அப்போ ஹஜ்ஜின் மூலமாக அதை முறையாக செய்து மறுமையில் கிடைக்கிற பாக்கியம் சொன்னாங்க, சொர்க்கம்டாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இழக்கக்கூடியவங்க யார் என்று சொன்னால், இந்த ஹஜ்ஜை திணித்த பிறகு ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றின பிறகு யாருக்கெல்லாம் சொர்க்கம் போகக்கூடிய தகுதி என்பதை நாம் முடிவு செய்துக்கலாம். ஹஜ் செய்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரணும்.
என்ன மிகப்பெரிய ஒரு கடமை நிறைவேற்றிருக்கிறோம். ஒரு சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு ஒரு சஹாபி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நாங்கள் உங்களுடைய கையை நீட்டி இரண்ட நீங்க அந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, அந்த உடன்படிக்கை செய்தி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. அவர் ரசூல் கை பிடிக்கும் டக்குனு கையை மடக்கிட்டார். அவர் என்னப்பா கையை டக்குனு மடக்கிட்டு என்னன்னார், நான் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கன்னார். நான் இஸ்லாத்தில் வர்றதுனால அதனுடைய பலன் என்ன, அவனுடைய பயன் என்ன என்று சொல்லுங்க. நாங்கள் அப்போ ரசூலா சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் நீ முன் செய்த பாவம் எல்லாத்தையும் அழித்து விடும். அதுபோல ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டால் அதுவும் முன்பின் பாவத்தில் அழித்து விடும். ஹஜ் என்ற கடமை அதுவும் முன்பாவத்தில் அழிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த பாவங்கள் அழிக்கப்படுகிற பிறகு அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த பாவம் அழிக்கப்பட்டவுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பயத்தில், அல்லாஹ்வுடைய நினைவில், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு வாழ். ஹாஜின்னு சொன்ன உடனே ஒரு மரியாதை எப்படி இருக்கணும்? அவர் எந்த விஷயம் சொன்னாலும் நேர்மையாக சொல்வார். ஏன்னா ஹஜ்ஜுங்கிற புனிதமான கடமை நிறைவேற்றி வந்திருக்கிறார், அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆக இவர் சொன்னா சரியா சொல்லுவாரு. ஆனால் தலைகளை சொல்லுவாங்க, எனக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹஜ்ஜு விட்டு வந்தவங்களை பத்தி வேற மாதிரி தவறா பயான்கிற பேர்ல உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி கதை சொல்றாங்க. நானும் கேள்விப்பட்டு ஒரு கண் தெரியாத ஆள் என்ன செய்தாராம், போய்கிட்டு இருந்தாராம். ஒரு ஆத்துல பாலம் இருந்துச்சான், மெதுவாக அப்படி தடை போயிட்டு அது பிடிச்சி ஆட்டினாராம். ஹாஜியாரே ஆட்டாலே சத்தம் மாட்டாராம். என்னடா ஹாஜி சத்தம் மாட்டார், ஹாஜி இப்படி செய்வாங்கன்னு இந்த மாதிரி கதைகளை வச்சுக்கிறான். அவ என்ன இந்த மாதிரி சில விஷயங்களை கிண்டலா பேசுறாங்க, இப்படி வச்சு ஹாஜிலாம் என்ன செய்வாங்கண்டு எல்லா வகையான ஏமாற்றம் செய்வாங்க. அப்படி இருக்க கூட அவ ஹஜ்ஜுங்கிற கடமையை நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய கடமை. நீ பாருங்க, நிறைய பேர் சுப்ஹானல்லாஹ் வேதனைக்குரிய விஷயம் என்னண்டா, ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுங்கிறது எவ்வளவு காசு செலவழிச்சு வர்றோம், கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் செலவழிச்சு வர்றோம். எவ்வளவு சிரமங்கள் அனுபவிச்சு வர்றோம். ஹஜ்ஜுங்கிற கடமை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம் நல்லா சொல்றான். அப்ப இந்த 2 இருந்தா ஹஜ். இந்த கடமை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடியவர்கள் ஹஜ் என்றால் என்னன்னு தெரியாம வரக்கூடிய எத்தனையோ இருக்கிறாங்க. வேதனைக்குரிய விஷயம். நீ பாருங்க, நம்ம முஸ்லீம்கள் நிறைய பேர் தொழுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகிற ஆட்கள்கிட்ட அதிகமான ஆள், ஒரு பெரிய ஆள் வச்சுக்கிற வயசான ஆளை பிடிச்சி நீங்க தொழுகிறீங்களே, என் தொழுகை எப்பவும் கடமையாச்சுன்னு கேட்டா சொல்ல தெரியாது. நீங்க தொழுகிட்டு இருக்கிறீங்களா, தொழுகைக்குரிய முறைகள் என்ன, தொழுகை எப்படி தொழணும், இது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கேட்டால் கூட தெரியாது. நம்ம உலகத்தில் வேற எந்த விஷயத்தை செய்தாலும் தெரிந்து செய்யக்கூடியவர்கள் மார்க்க விஷயத்தை என்ன செய்ய தெரிஞ்சு செய்யறதில்லை. எல்லாரும் தொழ போறாங்க, நானும் போறேன், அவ்வளவுதான். நான் சின்ன பிள்ளையே தொழுகிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டது என்று தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தொழுகை சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை நாள்? 2 நாள் கடமையாக்கப்பட்டது மேராஜில். அந்த கடமையாக்கப்பட்ட வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வீட்டில் வந்து அவங்களுக்கு இமாமா நடத்தினது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்க சொல்லிக் கொடுத்த தொழுகையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தொழுது காட்டி அந்த 2 நாள் ஏன் வந்தாங்கண்டா, முதல் நாள் வந்து ஆரம்ப வக்தில் தொழுதாங்க. தொழுகை ஆரம்பிப்பாங்க சொல்றாங்களா இல்ல, அந்த வக்தில. பிறகு 2ஆம் நாள் முடிய போற வக்தில் வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டு போறாங்க, 2 நாள் தொழுதன, இந்த தொழுகையினுடைய நேரம் தான் ஆரம்பம் கடைசியில் தெரிஞ்சுக்கண்டாங்க. அப்ப 2 நாள் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்தி அந்த தொழுகை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் மேல கொண்டு வருவாங்க? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்து அந்த வணக்கத்தை சொல்லி தர்றாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லினாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் எப்படி தொழுகிறா நீங்க பார்த்தீங்களோ அப்படியே தொழுவுங்க. நாங்க அப்ப சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தே தான் என்ன செய்தாங்க, நிறைய விஷயங்கள் படிச்சுதாங்க. அப்ப இன்னைக்கு தொழக்கூடிய மக்கள்ல ஏராளமான மக்கள் தொழுகிறீங்களா, தொழுகை எப்ப கடமையாச்சு தெரியல, நோம்பு எப்ப கடமையாச்சு தெரியல, ஹஜ் எப்ப கடமையாச்சு ஒன்றும் தெரியல. அப்ப என்னன்னா வணக்கங்களை செய்யக்கூடியவங்க. ஆனா உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்ம ஊர்ல பார்ப்போம், ஒரு ஆளு பக்கத்தில் எத்தனையோ டீ கடை இருந்தாலும் ரொம்ப தூரம் நடந்து போய் டீ குடிப்பார். என்னங்க இங்க வந்து குடிக்கிறீங்க? ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, டேஸ்டா இருக்கான். அது மாதிரி ஒரு பக்கத்தில் எத்தனையோ கடை இருந்தாலும் ரொம்ப தூரம் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வருவாரு. என்ன இந்த கடையில் 10 பைசா கம்மிங்க, 10 பைசா கம்மி மட்டும் இல்ல, நல்ல பெஸ்டான பொருள் தரான், அப்ப காசும் கம்மி, பொருள் நல்ல இருக்கு என்று இப்படி எல்லாம் உலகத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஆட்க மறுமையில் கவனிக்கிறது இல்லை. அப்ப சொர்க்க வாழ்க்கை தான் முக்கியமான வாழ்க்கை. உலகத்தில் வேற எல்லா பாக்கியமும், எந்த பாக்கியம் கிடைச்சாலும் உலகத்து பாக்கியங்களை அல்லாட்ட மதிப்பில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில உலகத்தில் எல்லா பாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்த ஒருவன், எல்லா சுகபோகமா வாழ்ந்த ஒருவனை அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தில் அப்படி உள்ள விட்டு 1 செகண்ட் வெளியே எடுத்து வரான். வெளியே எடுத்த உடனே அவனை கேட்பானா அல்லாஹ், என்னப்பா உலகத்தில் உனக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு இருந்துச்சா? ஒரு பாக்கியமே இல்லை, உலகத்தில் எந்த வசதி எனக்கு இல்லம்மாண்ணா. எதனால? அந்த நரகத்தில் 1 செகண்ட் உள்ள வந்தனால. நீ பாருங்க, உலகத்தில் திடீர்னு ஒரு மனுஷன் மண்டியில் அடிபட்டு போயிடுது, என்ன செய்யறான், எல்லாத்தையும் மறந்துடுறான். யார் யாருன்னு கேட்ட சொல்ல தெரியல.
அப்ப உலகத்தில் பார்க்கிறோம். அப்ப எந்த நினைவு ஒருத்தனுக்கு இருக்கிற நினைவுல மாற்றம் ஏற்படுகிற போது எல்லாத்தையும் மறந்துடுறான். அப்ப ரசூல் சொன்னாங்க, உலகத்தில் பெரும் பாக்கியம் பெற்றவன், மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒருத்தன் ஒரு வினாடி நரகத்தில் விட்டு வெளியே எடுத்துட்டா அவர் என்ன மறந்து போயிடுது, உலகத்தில் வசதி இருந்துச்சாங்கிறதே மறந்து போயிடுதான். அவ்வளோ கொடுமையான பரானா. இன்னும் சின்ன ஆளா விளக்கலாம், இன்னும் எவ்வளவு ஆளா விளக்கலாம் பாருங்க. ஒரு சொர்க்க நரகத்திலே கடுமை லேசான தண்டனை, லேசான தண்டனை என்னன்னா, கடுமை இல்லை, லேசான தண்டனை என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் காலில் நெருப்பினால் செருப்பால மாட்டுவானா, மாட்டின உடனேயே மூளை உருவி போயிடுமா. அப்ப இவ்வளவு கடுமையான நரகம் இருக்குது. அந்த நரக விரட்டுவது பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் என்னது, சொர்க்கம் என்பது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, எந்த ஒரு கண்ணும் கண்டிராத, எந்த பார்வையும் பார்த்திராத, எந்த மனித உள்ளங்களால் கற்பனை சேர்க்க முடியாத மிகப்பெரிய பாக்கியம். யாரும் சொல்ல முடியாது சொர்க்கத்தை சொர்க்கமா இருக்குன்னு சொல்றாங்க. யார் பார்த்தா இன்னும் ரொம்ப 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 சுகமா இருந்த உடனே சொர்க்கமா இருக்கு, என்ன சொர்க்கத்தை பார்த்து வந்த மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாழ்க்கை யாரும் செய்ய முடியாது, வாயில சொல்ல முடியாது, கண்ணுல பார்க்க முடியாது, உள்ளத்தால் கற்பனை செய்ய பார்க்க முடியாது. அப்ப சுருக்கமா என்ன, எதை எப்படி எங்கு நினைத்தால் நினைத்த உடனே கிடைக்கக்கூடிய சொர்க்கம். என்ன நினைச்சா கிடைக்கணும், இருக்கிற இடத்துல எனக்கு ஆப்பிள் வேணும், அந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு இருக்கணும், அது என் வாயில டேரக்டர் நினைக்க வச்சுங்க வந்து விழுந்துரும். சொர்க்க வாழ்க்கை அதுதான், என்ன நினைச்சாலும் கிடைக்கும். அல்லாஹ் வலக்கும் ஃபியா மா தஸ்தகி அன்ஃபுசுக்கும் தான், உங்களுடைய உள்ளத்துல உங்க மனசு என்னெல்லாம் ஆசைப்படுவதோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய இடம் சொர்க்கம். அப்ப சொர்க்க பாக்கியத்தை பெறணும் என்று அதற்காக எந்த முயற்சி நம்ம செய்யறதில்லை. செய்யக்கூடிய முயற்சிகளில் கூட பலன் அதை தெரிஞ்சதில்லை. ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களை ஏராளமான பேர், நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க. ஹஜ்ஜு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபா இன்னைக்கு கூட பார்த்தோம், ஒவ்வொரு தூணா பிடிச்சி முத்தம் போடுறான், தூணை போய் முத்தம் போட்டுட்டு இருக்கிறான். எந்த நாட்டுக்காரன் தெரியல, நம்ம காட்டின பாருங்க, தூணை முத்தம் போட்டு போறான், போயிட்டு அங்கே இப்படிங்கிறான். என்ன அது, ஏன் செய்யற? அப்ப அவனுக்கு தெரியல, உண்மையாக தவறுன்னு தெரிஞ்ச செய்வானா, செய்யல. அப்ப ஹஜ்ஜில என்னன்னு தெரியாம வர்றாங்க. அப்ப இவ்வளவு காசுகளை செலவழிச்சு, நேரத்தை செலவழித்து, இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம், ஹஜ்ஜுக்கு வரும்போதே நம்ம ஆளுக்கு ஊர்ல என்ன செய்வாங்க, நேரம் எங்க கொண்டு போய் பார்த்து வருவாங்க, நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க, தர்காவில் போய். சுப்ஹானல்லாஹ், பாருங்க இவ்வளவு பெரிய கை சேதம். அதே மாதிரி முடிஞ்சு போனவங்க எங்க அழைச்சிட்டு போறாங்க, தர்காக்கு. அப்ப அமல்லாம் அழிஞ்சு போகுது. ஏன் செய்யறாங்க? ஹஜ்ஜுண்டா என்ன, சொர்க்கண்டா என்ன, நரகண்டா என்ன, இந்த ஹஜ் சொர்க்கத்தை பெறுவதற்கு என்ன வழி? ஆனா உண்மையிலே இதெல்லாம் பெரிய பாவம் தான் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப என்னன்னு கேட்டால் அதை படிக்கல, அதை பற்றி புரிந்து கொள்ளல. ஆக நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் மிக முக்கியமான கடமையை நிறைவேற்றிருக்கிறோம். இதற்கு பிறகு நாம் ஹஜ் செய்திருக்கிறோம், இந்த புனிதமான உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடுத்தடுத்த வேலைகள், நம்ம இப்போ நாட்டுக்கு போன பிறகும் நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயல்களில் அல்லாஹ்வை நினைக்கின்ற ஒரு பக்குவம் வரணும். அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அப்படி நினைத்து வாழக்கூடிய மக்கள் தான் மறுமைக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்லிக்காட்ட, இப்ப இந்த உலகம் வேணும் கேட்கறாங்களே, அவங்க யாருன்னு சொன்னா இறை நினைவு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, கேட்கும் போதே எங்கள் நாயனே ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் அழகான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை கொடு, ஆகிரத்தி ஹஸனத்தன், உலகில் மட்டுமல்ல மறுமையில் அழகான வாழ்க்கை கொடு, வக்கினா அஸாபன்னார், நரக நெருப்பி விட்டு பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள். உலாய்க லஹும் நஸீபும் மிம்மா கஸபு. இவர்கள் இப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் உலகத்திலே வாழும் போது எதை தேடிக்கொண்டார்களோ, எவற்றையெல்லாம் சம்பாதித்துக் கொண்டார்களோ அதற்குரிய பலன் கிடைக்கும். நல்லா இப்படி கேட்டா கிடைச்சிருமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா கேட்டனால கிடைக்க போறதில்லை. அது அல்லாஹ் சொல்லிட்டு இப்படி கேட்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் கேட்டுவிட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற விஷயங்களை அடைந்து கொள்வதற்காக பெரும் முயற்சி செய்கிறார்களோ அவளுக்கு அவருடைய பாக்கியம் கிடைக்கிறது. அல்லாஹ் சரியுல் ஹிசாப், அல்லாஹ் மிக விரைவாக கேள்விகளுக்கு கேட்கக்கூடியவன். அல்லாஹ் தனக்கு சொல்லும் போது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மிகப்பெரிய கிருபையாளன், அவருடைய கிருபைக்கும் கண்ணியத்துக்கும் அளவே இல்லை என்றெல்லாம் இப்படியும் பலன்களை சொல்றான். மிகுந்த மன்னிப்பாளன் சொல்றான்.
அதே நேரத்தில் சரியுல் ஹிசாப், அல்லாஹ் உடனடியாக தீவிரமாக கேள்வி கேட்கக்கூடியவன், சதீதுல் இகாப் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், ஜப்பார் எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியவன், இப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பண்பில் ரெண்டும் இருக்கிறது. ஆகவே ஒரு மூமின்கள் இறைவை நம்பி வாழக்கூடிய உள்ளத்துல ரெண்டும் இருக்கணும். நாம தவறு செய்த அல்லாஹ் தண்டிச்சிருவான், நம்மளை கடுமையான வேலை செய்திருவான் என்ற பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகப்பெரிய கிருபையாளன் என்ற ஆசையும் பட வேண்டும். இந்த ரெண்டும் உள்ள உள்ளத்தில் உள்ள ஈமானுக்கு அல்லாஹ் மரியாதை சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அந்த காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்க பரிசு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களை செய்தாலும் அதனுடைய பின்னால் அதற்கு பிறகும் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் குர்ஆனுக்கு பேரே ஒரு பேரு திக்ருங்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இறைவனை என்னை நினைப்பதற்காக இந்த வேதத்தை நான் வழங்கியிருக்கிறோம், இதை நாமே பாதுகாப்போம். அப்ப குர்ஆனுக்கும் பேர் தான் திக்ர் தான். மனிதனை இறைவனுடைய நிறைவை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான வழி திக்ர் தான். ஃபர்ஸ்ட் குர்ஆன் தான். ஏன்னா ஒவ்வொரு திக்ருக்கும் நன்மை இருக்கிறது. ஆனா திருமறை குர்ஆன்ல ஒரு எழுத்தை படிச்சாலே இது நன்மை இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு அந்த சிந்தனை செய்து ஓதுகிற படிக்கிறோமோ அப்படி படிக்க படிக்க சிந்தனை செய்து படிக்கத்தான் நன்மை கூடிக்கிட்டே போகும். ஆகவே திருமறை குர்ஆனை நாம் கவனத்தோடு சிந்தித்து படிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள வாழ்க்கை இறைவை நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். நம்முடைய முக்கியமான நோக்கம் அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடைசி நபியா வந்தாங்க. அதற்கு முன்னால் ஏராளமான நபிகள் வந்தாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு நபிமாருடைய வரலாற்றை சொல்லி காட்டுறான். எந்த நபியுடைய வரலாற்றையும் பிறந்த இறப்பறைகள் எல்லாம் சொல்லல, துணுக்காக பல்வேறு செய்தி சொல்லுவான். ஏண்டா வரலாற்றுடைய முக்கியமான நோக்கம் அது நாம் படிப்பினை பெறணுங்கிறது தான். நபிமார்களுடைய வரலாற்றில் சிறந்த இடத்தை பெற்றால உலகத்தில் மிக பெரும் பாக்கியத்தோடு வாழ்ந்த நபிமார்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரங்க நபிமார்கள், சந்தேகமே இல்லை. ஏன்னா முதல்ல அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தம் ஃபர்ஸ்ட் யார் தான்? நபிமார்கள் தான். அதுக்கு அடுத்தவர்கள். அந்த நபிமார்கள்லேயே உலகத்தில் வாழும் போதும் மிகப்பெரிய அதிகாரத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த நபிமார்கள் ரெண்டு பேரும் முக்கியமான ஆள். யாரெல்லாம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தை அதிகமாக பெற்றிருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த அளவுக்கு ஆட்சி இருந்துச்சு, அவங்க ஆட்சி அரசு சபையில் இருக்கிற போது அந்த அரசு சபையில் இருக்கக்கூடிய உணவு வழங்கும் பொறுப்பை தாங்க எடுத்துட்டாங்க. உணவு அமைச்சராக, அதாவது அந்த அரசாங்கத்தில் அவங்களாக முன் வந்து, ஏண்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்குரிய ஒரு தனிப்பெரு, எல்லா நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்துச்சு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்குரிய சிறப்பு என்னென்றா கனவுக்கு விளக்க சொல்றது. அப்ப கனவு காணும் போது அந்த கனவுகளுக்கு என்ன விளக்கம் என்பதை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தான். அதனால அந்த நாட்டுக்கு ஏற்பட வர இருக்கிற ஒரு சூழ்நிலையை அங்குள்ள அரசனுக்கு ஒரு கனவு அல்லாஹ் காட்டி அந்த கனவுடைய விளக்கத்தை யார் சொன்னா? ஈஸ்வரர் சொன்னாங்க. அப்ப பின்னால வரக்கூடிய காலங்களில் மிக நெருக்கடியான காலம் வர இருக்குதுங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சதுனால அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு உணவுத்துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டா அதை தகுதியான முறை நடத்த முடியுங்கிற யாருக்கு தெரிஞ்சிச்சு? யூசுப். அதனால அவங்களா முன் வந்து கேட்டாங்க, இந்த பொறுப்பை எங்கிட்ட தான் கேட்டாங்க. இந்த பூமியில உணவு வழங்குற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது மாதிரி எல்லாம் ஆக்கினான். எல்லா நாட்டிலும் அவங்க அந்த அரசரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் வாழக்கூடிய மக்களும் உணவுக்காக எங்கதான் வரணும்? கண்ணான் நாட்டுக்கு வரணும். ஈஸ்வர அரசு அந்த அரசர்களுக்கு இடத்துக்கு வரணும். அவங்க தான் கொடுக்கணும் ரேஷன். ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உணவு கொடுக்குற பொறுப்பு அவங்க அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருந்தான். இன்னும் சொல்ல போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் அல்லாஹ் பல்வேறு படிப்பினை வச்சிருந்தான். என்னன்னு கேட்டா, அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய 2 மனைவியில முந்தின மனைவிக்குள்ள பிள்ளைகள், 2ஆம் மனைவிக்குள்ள பிள்ளை தான் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் 2 பேர், அவங்க 9 பேர் இருந்தாங்க. அப்ப அதிகமாக இருக்கிற மக்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெரும்பான்மை உள்ளவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பெரும்பாலும். நாங்க பெரும்பான்மை இருக்கிறோம், எங்க பேச்சு கட்டிக்கு போக வேண்டிய 4 பேர் இருக்கிறீங்க, எங்க சேர்த்துக்கிட்டு போங்கடா. அப்ப மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற உணர்வு உலகத்தில் பெரும்பாலும் இருக்கு. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகிட்டே இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் மீது கொஞ்சம் அன்பு அதிகம் செலுத்தினாங்க. ஏன்னா அவங்க சிறுபிள்ளையா இருக்கிறாங்க, அவங்க குறைவா இருக்கிறாங்க, இவங்க 2வது தாய்க்கு உள்ள பிள்ளை கம்மியா இருக்கிறாங்க சொல்லி அவங்க செய்தாங்க, அன்பு வச்சாங்க. இதை அவங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க செய்தாங்க. என்ன, நம்ம வாப்பு சரியில்லையா பிள்ளை பேசிக்குவாங்களா இல்லையா? வாப்பு போக்கு சரியில்லை. ஏன்னா வாப்பு இஷ்டத்துக்கு யாரு பிள்ளை இஷ்டத்துக்கு வாப்பு நடக்கணுமா? அவங்க இப்படி சொல்லாங்க, அபானா லஃபீல் அல் ஆலிமுபீன், நம்ம வாப்பு இருக்கிறாரு பகிரங்கமான வழிகாட்டில் இருக்காரு. எப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்க ஒத்துவரலாம் டக்குன்னு பேசிடுவாங்க. இப்படிலாம் பேசி என்ன பண்ணாங்கண்டா யூசுஃபை பிரிச்சிடணும்.
அவன் பிரிச்சுட்டா நம்ம என்ன செய்யலாம், நல்லமா இருந்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி திட்டம் போட்டு பிரிக்கவும் செய்தாங்க. பிரிச்சு என்ன செய்தாங்க, கிணத்துல தூக்கி போட்டாங்க. கிணத்துல தூக்கி போட்ட பிறகு அல்லாவுடைய நாட்டம் நடக்கும். அல்ல மனுஷன் எது நினைச்சாலும் கூட அல்லா நினைக்கிற நடக்கும். பத்திரிக்கை செய்யணும் படிப்போம். சில பேர் தாய் என்ன செய்தா 2-3 பிள்ளையை தூக்கி போட்டுட்டு அவளும் சாவறதுக்காண்டி பிள்ளைகளை தூக்கி கிணத்துல போட்டா அவளும் விழுந்தான்பா. யார் பிழைச்சிக்கிடுவா? தாய் பிழைச்சிக்குவா. அவதான சாவ நினைச்சவா. பத்திரிக்கை செய்ய சொல்ற, யாரு சாவ நினைச்சாலும் அவன் பிழைச்சிக்குவா, யாரை சாவ வச்சாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. இதை பார்க்குற உலகத்தில். அப்போ நம்ம நினைக்கிற என்னன்னா, நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் திருமலைக்கு அல்ல என்ன சொல்கிறான், அல்லா நினைச்சதான் நடக்கும். இந்த சிந்தனை வளரணும். அப்போ இந்த சிந்தனை நமக்கு அதிகம் வரணும். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி அவங்க போட்டது ஒன்று, அது நடந்தது வேற. அரசவைக்கு போயிட்டாங்க. அங்கே வந்தவங்க செய்தாங்க, வழிபோக்குகள் அவர் தூக்குனாங்க. பிறகு அவங்களை கொண்டு போய் செய்தாங்க, அரசவை சேர்த்துட்டாங்க. அவங்க அரசவை சேர்த்து பெரிய அப்புறம் செய்தாங்க. அங்கே போய் சேர்ந்த பெரிய எங்கே போனாங்க, சிறைச்சாலைக்கு போனாங்க. சிறைச்சாலையை போய் கொஞ்ச நாள் இருந்து அந்த சிறைச்சாலையில் ஒரு கனவு கண்டு கனவு விளக்க சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க மறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ நீண்ட காலம் சிறைச்சாலையில் இருந்து பிறகு என்ன செய்தாங்க, அரசன் கண்ட கனவு ஏற்படுத்தி கனவுக்கு விளக்க சொல்லி அதுக்கு பிறகுதான் எங்க ஆட்சிக்கு வர்றாங்க. இப்படிலாம் இருந்த பிறகு கடைசி காலம் அவ ஈஸ்வரன் கண்ட கனவு என்னது, இன்னி ராய்த்து அகதாஷர கௌகபன் வஷம்ச வல்கம ராய்த்து சாஜிதீன். 11 நட்சத்திரங்களை கோலங்களையும் சூரிய சந்திரன் எனக்கு நான் பணியக்கூடிய கனவுல கண்டேனாங்க. அது என்னன்னா, அவங்க அண்ணன் தம்பிகள், அவங்க தாய் எல்லாரும் இவங்களுடைய ஆட்சி கீழே என்ன செய்வாங்க, வந்துருவாங்கிற எல்லாம் கனவு காட்டினான். அந்த கனவுக்கான விளக்கத்தை என்ன செய்ய எல்லாம் நிறைவுபடுத்தி காட்டிட்டான். அதே மாதிரி நடந்துச்சு. என்ன செய்ய, எல்லா மக்களும் என்ன உணவு தானியம் வாங்கி வர்ற மாதிரி யாரும் வந்துட்டாங்க, அவங்க அண்ணமாரு அது மாதிரி தாயன் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய மரியாதை அல்ல அவங்க கனவுக்கு விளக்கத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டான். இதெல்லாம் சொன்ன பிறகு அதை சொல்லி காட்டுறாங்க. ரப்பி ஆத்தை தெரியுமில் முல்க், எனக்கு மிகப்பெரிய ஆட்சி நீ கொடுத்த. வல்லம் தெரியும் தவில் ஹாதிஸ், ஏராளமான கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற ஆற்றலையும் கற்றுக் கொடுத்தாய். இப்படியெல்லாம் நீ தந்துட்ட. அவ ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருச்சு, கனவுக்கு விளக்க சொல்ல ஆற்றம் கிடைத்து விட்டது, எல்லாம் நீ தந்ததுதான். ஆனாலும் எனக்கு இந்த வாக்கியங்கள்லாம் முக்கியமான நோக்கம் இல்லைன்ட்டாங்க. பாருங்க, உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றாலும் பாக்கியம் பெற்ற யாராவது அவன் கிடைச்ச பாக்கியத்தில் போயிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. உலகத்தில் மிகப்பெரிய ஜவுளி கடை வச்சிருப்பான். அவன் நடக்கும்போது என்ன செய்வாங்க, இப்போ ஜவுளி கடை முதலியாச்சு அவர் 2-3 நல்ல உயர்ந்த துணியை போட்டு கவர்ச்சி செய்வாங்களா? தெரிஞ்சு வச்சுக்கா மக்கள், அடக்க போகிறோம் மண் ஒண்டி போடுறதுக்கு இவ்வளோ நல்ல துணியை போடுவான், இது போட மாட்டான். தங்க வியாபாரி இருக்கிறவன் நல்ல தங்கத்தை தலைமாட்டில் வச்சு அடக்குன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்படி யாரும் சொன்ன முட்டாள் பேர், என்ன தங்கத்துக்கு மண்ணில் வைக்கணுங்கிற அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் மனிதன் மரணம் அடைவது தான் முக்கியம். மரணத்தில் சந்தேகமே இல்லை. வேற எல்லாத்திலும் பாருங்க 2 கருத்து. கடவுள் இல்லைங்கிறான் ஒருத்தன், கடவுள் இருக்குங்கிறான். கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களை பார்த்தா கடவுள்கிட்ட நேரடியாக கேட்கக்கூடாது, கடவுள்கிட்ட என்ன செய்யணும், வேற சைடில் தான் போகணுங்கிறான். அப்போ இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகள் நிறைந்த உலகம். இதில் கருத்தோட இல்லை, ஒரே விஷயம் இது மட்டும்தான், மூத்து மட்டும்தான். உலகத்துக்கு இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யல, நான் மூத்தாக மாட்டேன், மூத்தாகாம இருக்கிறதுக்கு மாத்திரை மருந்துன்னு சொன்னவன் யாருமே இல்லை. மரணம் மட்டும்தான் உலகத்தில் 2 கருத்து இல்லாத ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் ஆட்சி அதிகாரம் எனக்கு ரொம்ப கொடுத்திருந்தேன், கனவுக்கு விளக்க சொல்ல ஆட்சி நீ கற்றுக் கொடுத்திருந்தாய். ஆனா இதெல்லாம் எனக்கு பெரிய பாக்கியம் இல்லை. நீ என்னை மூத்தாக்கும் போது தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்கிறான். மனுஷன் பெற மிகப்பெரிய பாக்கியம் முஸ்லீமாக வாழ்றது மட்டும் இல்லை, முஸ்லீமாக என்ன செய்யணும், மரணம் அடையணும். முஸ்லீம் அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நான் மரணம் அடைந்த பிறகு என்னை நல்லோரோடு சேர்த்து வைப்பாயாங்கிறான். முக்கியமான கோரிக்கை நபிமார்கள் செய்த துவாக்கள்லாம் ஒரு முக்கியமான துவாக்கள்ல இந்த ஒரு துவாவை சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனுஷன் வாழும் போது முஸ்லீமாக வாழ்ந்து மரணம் அடையும் போது முஸ்லீமாக மரணம் அடையணும். இதுதான் மனுஷன் பெற மிகப்பெரிய பாக்கியம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் படித்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் என்னை நம்பி வாழக்கூடிய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அவனை பயப்பட வேண்டிய முறையோடு பயப்படுங்கள். அப்ப இறையச்சம் என்பது நாம கற்பனை செய்து நாம இறையச்சம் என்ற இப்படித்தான் இருக்கும் என்று செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அச்சண்டா என்ன? நம்ம பெரும்பாலும் அல்லாஹ் பயந்து வாழணும் சொல்லுமே தவிர அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் என்ன என்று நாம யாரும் படிக்கிறது இல்லை. குர்ஆனை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா இறையச்சம்ங்கிற வார்த்தை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் நீ பார்க்கணும். அவை இறையச்சத்துக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை
எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ அதே போல செய்யறது. அதுக்கு தான் பேர் என்னது? தக்வா. ஒரு தடவை ஒரு 3 நபித்தோழர்கள், இவரை முடிச்சுக்கிறேன், 3 நபித்தோழர்கள் நான் கேள்விப்பட்டு ஞாபகப்படுத்துறேன். 3 தோழர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வணங்குறாங்க, அவங்களோட இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்குது, அதை நம்ம பார்க்கணும், அதை படிக்கணும், அதன் பிறகு நம்ம வாழணும். அல்லாட்ட நல்ல அடியான வாழுங்க திட்டம் போடுறாங்க. வந்து ரசூலுல்லாட்ட கேட்கல வர்றாங்க. வரும்போது ரசூல் வீட்டில் இல்லை. இல்லாட்டா கூட என்ன செய்வாங்க, வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க, நபி எப்படிலாம் அமல் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் அல்லாட்ட தொழுவாங்க வணங்குவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லாம் வணக்கத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே 3 வெளியே வந்து சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளோதான் செய்வாங்களோ, ஒன்று அவ்வளோ நல்ல பெரிய அமலாக செய்கிறேன். ஏன்னா திட்டம் போட்டு வர்றாங்க. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆள் அவுலியா நினச்சா என்ன செய்வோம், அவர் நைட்லேயே தான் செய்ய மாட்டார், தூங்கவே மாட்டார், ஏன்னா பச்சை தலைப்பாலம் கட்டியிருப்பாரு, பச்சை எல்லாம் பச்சை தான் அடையாளம். அப்போ இந்த மாதிரி இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டார், பேச மாட்டார் என்று நினைச்சு வச்சுருப்போம். இவன் நினைச்சு வரதுக்கு நேரம் ஸ்டேஜாக சட்டை போட்டுருந்தாருன்னா என்ன இவரை போய் அவளியான்னு நினைச்சோம். ஆலிம் சாஹிப் நல்ல சட்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன இவர் நல்ல சிலாக் சட்டை போட்டுருக்கிறாரு, சரியில்லையே. அவனை என்ன ஆலிம் சாக்கள் அவங்களும் தனியும் கோலமாக இருக்கணும். அதனால சில பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி கோலமாக துண்டு போட்டுக்கிடுவாங்க. மற்றபடி இல்லாத அளவுக்கு பார்த்து சில ஆள் துண்டு போட்டு விடுவாங்க, தலைப்பா கட்டிக்கிடுவாங்க. அவங்க போகும்போது யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, தனியாக ஒதுந்து போவாங்க, தனியாக வருவாங்க. அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் சொன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்ல மாலிகாத ரசூல் யகுலு தாம் எம்ஷிவில் அஸ்வாக்னாங்க. என்ன இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, கடவிலாம் சுத்துறாரு. அப்ப அந்த காலத்தை நினைச்சிருக்கான். அப்ப நபின்னு சொல்லக்கூடிய நம்மள மாதிரி கூடாது. அப்போ அந்த 3 பேரும் பேசி வந்தாரு. அங்கே வந்து என்ன கேட்குறேன், கேட்டோன்னு என்ன செய்தாங்க, என்ன குறைய அமல் செய்திருக்கிறாரு அப்படி பேசிக்கிட்டாங்களாம். அப்படி பேசிக்கிட்டு அதில் ஒரு ஆள் சொன்னாராம், நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்வதாக இருந்தா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, இனிமேல் நைட்டில் தூங்கவே மாட்டேன், இரவு பூரா நின்று சிவரை வணங்க போறேன்டாராம். இன்னொரு ஆள், நான் காலமெல்லாம் நோன்பு பிடிக்க போறேன், காலமெல்லாம் ஒரு நோன்பு விடாமல் பிடிக்க போறேன். இன்னொரு ஆள் சொன்னார், நான் கல்யாணம் பிடிக்க மாட்டேன், கல்யாணம் பிடிக்காம அல்லாஹ்னு தனியாக ஒதுங்க போறான்டார். இப்படி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற போதே நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி மாதிரி சொல்லிட்டாங்க, 3 பேர் வந்தாங்க, உங்களை பற்றி கேட்டாங்கன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, வாங்க பான்னு கூட்டாங்க. 3 பேரும் கூப்பிட்டாங்க. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாம்? ஆமா, அவன் சந்தோஷமா சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க, அவங்க பெரிய திட்டம் போட்டுக்கிறாங்க. நைட்டெல்லாம் நின்று வணங்குற சாமானிய காரியமா, காலமெல்லாம் நோன்பு பிடிக்கிற எவ்வளவு பெரிய சிறப்பான அம்சம். அவன் சிறந்த அம்சமா நினைச்சுக்கிட்டு இருந்தால அவன் நாங்க பேசணும்னாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, நான் இரவில் தொழுகவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். நான் ஒரே அடியா தொழுறது இல்லை. எந்த அளவுக்கு நான் சஹாபாக்கள் பேசிக்கிறாங்களாம், ஸல்லல்லாஹு சில இரவுல படுத்தாங்கன்னா என்ன நீ தொழ மாட்டாங்களோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தூங்கிட்டே இருப்பாங்களாம். சில நேரம் தொழ ஆரம்பிச்சாங்கடா இன்னும் தூங்க மாட்டாங்க போல் இருக்க, தொழுகிட்டே இருக்கிறாங்களே என்று பேசுவாங்களாம். சில காலம் நோம்புடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா, விடாம பிடிச்சிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு இந்த மாசம் ஃபுல்லா பிடிச்சிருவாங்க போல் இருக்குன்னு நினைச்சுக்குவாங்களாம். சில காலம் பிடிக்கவே மாட்டாங்களாம். அப்படி என்னதுன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரேடியா செய்யறதில்லை அர்த்தம். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தூங்கவும் செய்கிறேன், தொழுகவும் செய்கிறேன், நான் சில காலம் நோம்புடிக்க நோம்பு விடவும் செய்கிறேன், பல மனைவியை கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி யாரா செய்தால் ஃபமன் ரகிபர் சுன்னத்தி ஃபலைஸ மின்னின்றாங்க. இப்படி யாரா செய்தா அவன் என்னுடைய சுன்னத்தை கடைபிடித்தவன் அல்லன்ட்டாங்க. பாருங்க, ஒருத்தர் இரவுலாம் நின்று வணங்கினா அது யார் நடைமுறை இல்லையா, ரசூலை காட்டின நடைமுறை இல்லை. அப்ப நம்ம நினைக்கலாம், எது நைட்லாம் நின்று இரவெல்லாம் நின்று வணங்குறாருங்க, காலைல பார்த்து நிறைய செம்பில் தண்ணி வச்சிருவாங்க, ராத்திரில அவரை தொழுதுட்டா அவர் ஃபூடு போயிட்டு நம்ம குணப்பாயிடும். அப்ப நம்ம நினைக்கிறேன் இதுதான் பெரிய வணக்கண்டு. ரசூல் அவர் சொல்லலை. அப்ப ரசூல் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களை எல்லாம் விட அல்லாஹ்வை அதிகமாக அறிந்தவன், உங்களை எல்லாம் விட அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவன், ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், பயப்படதான் நீ கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்லி தந்த மாதிரி நான் செய்த மாதிரி நீங்க செய்யுங்கண்டாங்க. ஆகவே நான் உயர்ந்த ஒரு வணக்கத்தை, உயர்ந்த ஒரு கடமையை நிறைவேற்றிருக்கிறோம். இந்த கடமை நம்மை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் எல்லா மன்னிக்கப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஊருக்கு போன பிறகும் நம்முடைய நடவடிக்கைகளில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இதுபோல சிந்தனை, குறிப்பாக நம்முடைய பிரார்த்தனை எப்படி அமையணும், என்னை முஸ்லீமாக வாழ வைத்து முஸ்லீமாக யா அல்லாஹ் மன்னிக்க செய்வாயாக. ஒருத்தர் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணம் அடையணும். என்ன தேவை, எனக்கு முக்கியம் என்ன தேவை, முஸ்லீம்னா யாரு, முஸ்லீம் என்றால் யார், அவன் முஸ்லீம் யாரு தெரியாத என்ன அவனுக்கு என்ன தேவைப்படும், குர்ஆனை படிக்கணும். அடுத்து ஹதீஸ் படி, குர்ஆனை படிச்சா தான் யார் தெரிய முடியும், முஸ்லீம் தெரிய முடியும். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையான முஸ்லீம் யாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னா பல விஷயம் ஒரு சொல்றாங்க. முஸ்லீம்கள் சிறந்த முஸ்லீம் யார் என்றால், ஒருவருடைய நாவினாலும் கரத்தினாலும் யார் மற்ற முஸ்லீம்கள் ஈடற்றம் பெறுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள், அவங்க தான். அப்ப இது தெரியாம ஒருத்தர் என்ன வச்சுக்கோங்க, என்ன சிலர் சொல்லுவாங்க, என்ன நல்லா தொழுறாருங்க, இப்ப பார்த்தாலும் திட்டி திக்கிறாரு, எங்களை இந்த மனுஷன் வந்தாலே எங்களுக்கு பயமா இருக்கலாம்.
அவன் தொழுதா மட்டும் போதாது, நல்ல ஜக்காத்து கொடுத்தா போதாது, அவரை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷம். சரி, இவர் வந்தாருன்னா நல்ல வார்த்தை சொல்லுவாருப்பா, யாருக்கு தீங்கு செய்ய மாட்டார். நேரம் பேசுகிறோமா இல்லையா? நல்ல அஞ்சு தொழுறாருங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் செய்வார், திட்டிகிட்டே இருப்பார் ஆட்களை, எப்போ பார்த்தாலும் சத்தம், அப்படி சொல்கிறாங்க. அப்போ முஸ்லீம்ல அது மட்டும் இல்லை, இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ்வையும் ரசூலை நம்பி வாழக்கூடியவன் எப்படி இருக்கணும் சொன்னால், அவனிலிருந்து மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்களே என்ன சொல்றாங்க, பயமே படக்கூடாது, அவனை பயப்படக்கூடாதான், நிம்மதியாக இருக்கணுமா, அப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஹதீஸை படிக்காமல் இருந்தா வெறுமனை தொழுதா மட்டும் போதாது, தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவன் இந்த பண்பு வரணும். அப்போது முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணம் அடைவதாக இருந்தால் என்ன வேணும்? திருமறை குரானை படிக்க வேண்டும். அந்த குரானுக்கு விளக்குரையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கை படிக்க வேண்டியது. ரெண்டை படித்தா தான் அவன் முஸ்லீமாக வாழ முடியும், முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணம் அடைய முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால அவன் விதியாக்கிய விதிகளில் ஒன்றை நிறைவேற்றிவிட்டு செல்ல இருக்கிற நாம் உலகத்திற்கு சென்ற பிறகு அல்லாஹ் சொன்னது போல நாம் அதிகமாக அவனை நினைத்து வாழக்கூடிய மக்களாக உலகத்தில் வாழும் போதெல்லாம், யா அல்லாஹ் உலகத்திலும் நன்மையை கொடுத்து நாளை மறுமை நன்மையை கொடுத்து நரக நரகத்தோடு பாதுகாப்பாய் என்று கேட்டு அந்த நரகத்தில் பாதுகாப்பு பெறக்கூடிய எல்லா அம்சம் தெரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானு நம்மை ஆக்கியல்வாராக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்ற வாகிறது.